السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال الله تعالى أيضا ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, உறவுகளே, ஒரு முக்கியமான ஒரு விடயம் திடீரென்று ஞாபகம் வந்ததால் இந்த வீடியோ பேசுகிறேன். என்னென்றா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் மரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த மௌத்தொட்டும் யாருக்கும் தப்ப முடியாது. குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் மௌத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகின்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தான் தீர வேண்டும். ஐனமா தகுனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபி புரூஜின் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள்ளே நாங்கள் வாழ்ந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தான் தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, உறவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், இதா மாத் இப்னு ஆதம இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். இல்லா மின் ஸலாஸ், 3 அமல்களை தவிர. அப்படி அவங்க சொன்னாங்க, முதல் கட்டமாக சதகத்தின் ஜாரியா, வாழக்கூடிய காலத்தில் மக்களுக்காக ஏதாவது சதகத்தின் ஜாரியாக்களை விட்டு செல்வது. உதாரணமாக பள்ளி இல்லாத ஊர்களுக்கு ஒரு பள்ளியை கற்றுக் கொடுக்கிறது, அல்லது பள்ளியோட தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறது, ஒரு மദ്രஸாவுக்கு நாங்கள் செலவழிக்கிறது, தண்ணி இல்லாத மக்களுக்கு நாங்கள் தண்ணியுடைய ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கிறது, லைட் இல்லாத மக்களுக்கு, கரண்ட் இல்லாத மக்களுக்கு நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறது. அது எவ்வளோ காலம் அவங்க அதை பயன்படுத்துவாங்களோ, அந்த செஞ்சு கொடுத்த சகோதரர் மரணித்தாலும் அவருடைய கபருக்கு நன்மைகள் வந்து கொண்டே தான் தீரும். சதகத்தின் ஜாரியா. ரெண்டாவது அப்படி அவங்க சொல்லி காட்டினாங்க, அவ் இல்மின் யுன்தஃபவு பிஹி, தான் கற்ற இல்மின் பிரகாரம், தான் கற்ற அறிவால் தான் மாத்திரம் அமல் செய்யாமல் மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கிறாரு. அல்லாஹ்வோட பாதையில் போய்த்தோம் எப்படியோ அல்லாஹ் மக்களுக்கு எத்தி வைக்கிறாரு. அவர் மரணித்தாலும் அதனுடைய நன்மை அந்த கபராளுக்கு பெய்த்து கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மூணாவது அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, நபியாங்க சொன்னாங்க, அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு. இந்த ஹதீஸை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஹதீஸை நபியாங்க சொன்னாங்க, துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் அல்ல, அவ் வலதின் சாலிஹின், அதாவது துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை உருவாக்குறது, விட்டு செல்வது எல்லாட பொறுப்பு, கட்டாய கடமை. அன்பார்ந்த உறவுகளை, இந்த இடத்துல அப்படியே இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க, அவுலாதின் சாலிஹின் எது உலகு, அதாவது துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் விட்டு செல்வது. அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த உறவுகளே, துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் என்பவர்கள் நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடாது, அது எங்கட புல்ல மட்டும்தான். சாலிஹான புல்ல என்று அப்படியாங்க சொன்னது அது எங்கட புல்ல மட்டுமல்ல. உதாரணமாக நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில், உதாரணமாக இப்போ நாங்கள் யாருக்கு சரி நாங்கள் உதவிகள் செஞ்சுப்போம். உதாரணமாக அவர் படிக்கக்கூடிய மாணவனுக்கு நாங்கள் உதவி செஞ்சுப்போம். மദ്രஸாவில் ஓதக்கூடிய ஒரு பிள்ளைக்கு நாங்கள் உதவி செஞ்சுப்போம். கிதாபு வாங்க நாங்கள் உதவி செஞ்சுப்போம். மദ്രஸா ஃபீஸை நாங்கள் கட்டிப்போம். அப்போ இந்த புல்ல, அதாவது எங்களோட பிள்ளைங்கள் எல்லாம் எங்களோட குடும்பத்தில், ஊரில், நாட்டில், சமூகத்தில் ஏதாவது ஒரு புல்ல
இவங்க மദ്രസാவுக்கு போய்த்து ஸ்கூலில் போய்த்து மாஷா நல்லா படித்து ஒரு ஈமானுள்ள சாலிஹான புள்ளையாக இந்த புள்ள எதிர்காலத்தில் வருமாக இருந்தால் அந்த புள்ள நிச்சயமாக அல்லாஹ் கிட்ட துவா செய்வா. அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் என் ஓதலுக்காக என் படிப்புக்காக உதவி செஞ்ச எல்லோருக்கும் நீ அவங்களோட பாவங்கள் மன்னி அந்த புள்ள துவா செய்யும். இதைத்தான் நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அன்பார்ந்த பெற்றோர்களே, துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் என்பவர்கள் நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடாது அது எங்கட புள்ள மட்டுமன்று இல்லை, நாங்கள் யாருக்கு நாங்கள் உதவி செஞ்சோன்னு சொன்னோம். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறானே, யார் ஒருவரை வாழ வைக்கிறாரோ அமன் அஹ்யாக பக்க அன்னம அஹ்யன் நாஸ ஜமீயா, யார் ஒருவரை அல்லாஹ்க்காக வாழ வைக்கிறாரோ ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை வாழ வைத்தவர் போல. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, பெற்றோர்களே, அதான் அப்படி அவங்க சொல்லி காட்டினாங்க, ஆதமுடைய மகன் மரணித்துவிட்ட எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். சதகத்தின் ஜாரியா, பயனுள்ள அறிவு, துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை விட்டு செல்வது, நாங்கள் உருவாக்கிட்டு நாங்கள் செல்வது. எனவே அன்பார்ந்த உறவுகளே, செல்வந்தர்களே, தனவந்தர்களே, நலம் விரும்பிகளே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் எங்களோட காலங்கள், நேரங்கள், எங்களோட பணத்தை நாங்கள் எப்படி நாங்கள் செலவழிக்கிறோம்? அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நாங்கள் செலவழிக்கிறோமா அல்லது மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு, பாவங்களுக்கு நாங்கள் செலவழிக்கிறோமா? சிந்தியுங்கள் அன்பார்ந்த உறவுகளே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு காலத்தை, நேரத்தை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். கண்ணியமான முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம். கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே, வானில் மின்னும் நட்சத்திரங்களைப் போல மண்ணில் வாழும் எல்லோருக்கும் ஒளி விளக்குகளை வாழ்ந்து மரணிக்க வல்லவன் அல்லாஹ் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.